நேற்று முன்தினம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்குல பிரியாணி கடை உரிமையாளரான ஞானசேகரன் என்பவரை கோட்டுப்புறம் போலீசார் கைது பண்ணியிருக்கிறாங்க. நேற்று முன்தினம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே ஒரு மாணவனும் ஒரு மாணவியும் பேசிக் கொண்டிருந்த நிலையில இரவு சுமார் 7:30 மணி அளவுல இந்த ஞானசேகர் என்ற நபர் உள்ளே அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தது மட்டும் இல்லாம அவருடன் இந்த ஆண் நண்பரையும் அங்கிருந்து அடித்து விரட்டி அதன் பிறகு இந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து அது மட்டும் இல்லாம அதை வீடியோவாக எடுத்து மிரட்டி இருக்கிறார். உடனடியாக அந்த பெண் அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவி காவல்துறையினரிடம் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். உடனடியாக காவல்துறை சம்பவ இடத்திற்கு சென்று அந்த மாணவியிடம் புகார் ஒன்றை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு தொடர்ந்து இந்த சம்பந்தப்பட்ட நபர் இந்த ஞானசேகரனை தேடி வந்தனர். தேடி வந்த நிலையில தான் இந்த ஞானசேகரன் என்பவர் அதே கோட்டுப்புறம் பகுதியில வசித்து வந்ததாகவும் அது மட்டும் இல்லாம அடையார் காந்தி நகர் சர்வீஸ் சாலையில பிரியாணி கடை நடத்தி வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. அந்த பிரியாணி கடை உரிமையாளரும் இவர் தான். ஏரியா 89 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் ட்ரக்ல அந்த பிரியாணி கடை நடத்தி வந்திருக்கிறார். இவர் இந்த ஞானசேகர் இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமையில இந்த ஒரு மாணவியை செய்துவிட்டு அதன் பிறகு எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுல இருந்திருக்கிறார். அவர் தம்பி மூலமாக தான் இந்த சம்பந்தப்பட்ட ஞானசேகர் தான் இந்த விஷயத்துல ஈடுபட்டிருக்கிறார் என்று தெரிந்து இவர் அணிந்திருந்த உடையை எடுத்துட்டு சம்பந்தப்பட்ட அந்த மாணவியிடம் காட்ட போதுதான் நாம இந்த உடையில தான் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவி அடையாளம் கண்டிருக்கிறாங்க. அதன் பிறகுதான் இந்த சம்பந்தப்பட்ட ஞானசேகர் தான் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்று தெரிந்து இந்த நபரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இதுல முக்கியமானது இந்த நபர் ஹேபிச்சுவல் அஃபெண்டர். இவர் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் சொல்லி சொல்றாங்க. ஏற்கனவே இவர் இந்த மாதிரியான செயலில் ஈடுபட்டதும் கைதாகி இருக்கிறதும் தகவலாக சொல்லப்படுகிறது. 2021ஆம் ஆண்டுல இதே மாதிரி இவர் காதலர்களை மிரட்டி அந்த காதலனை அங்கிருந்து விரட்டி விட்டு அந்த காதலனுடைய காதலியை இவர் இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இவர் மேல இது வழக்கும் இருந்திருக்கிறது. இவர் இது 2வது முறை இல்ல 3வது முறை இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இவர் கோட்டுப்புறம் காவல் நிலையத்திலுமே இவர் மேல குற்ற வழக்கு இருக்கிறது. குற்றப்பிரிவுல இவர் மீது குற்ற வழக்கும் நிலுவையில் இருப்பதாகவும் போலீசார் தகவலாக தெரிவிக்கிறார்கள். இவர் கிரைம் அஃபெண்டர் மட்டும் இல்லாம இதே மாதிரியான பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது.